அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸில் 2 முக்கியமான செய்திகள் இருக்குது நண்பர்களே. ஒன்று சீனாவின் போர்க்கப்பலின் மீது கடுமையான தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்குது. எங்கே வச்சு யார் சீனாவுடைய போர்க்கப்பலின் மீது இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினாங்க, இதனுடைய பிரதிபலன் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி முதல் செக்ஷனில் பேசுவோம். இரண்டாவது பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ் போரை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அந்த போரில் மீண்டும் ஒரு கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்குது. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல இதுவரைக்கும் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுல பெரும்பான்மையானோர் அப்பாவி பாலஸ்தீனர்கள் அப்படிங்கிறதும் நம்ம மனசை உடைஞ்சு போகவே செய்திருக்குது. இந்த போர் பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்டையும் பார்க்கலாம் நண்பர்களே, வாங்க. நண்பர்களே, இன்றைக்கு பரபரப்பாக ஆசிய ஊடகங்கள் எல்லாமே என்னத்தை பற்றி பேசிட்டு இருக்குதுன்னா, சீனாவுடைய போர்க்கப்பல் ஒன்றின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறதான். இது என்ன அப்படின்னு நாம் விசாரிச்சோம்னா, சீனாவுடைய போர்க்கப்பல் ஒன்று பிலிப்பீன்ஸ்க்கு அருகாமையில் போய் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்திருக்குது. பிலிப்பீன்ஸ் தங்களுடைய கடல் எல்லைக்குள்ள சீன போர்க்கப்பல்கள் அடிக்கடி வருது. சீனாவுடைய போர்க்கப்பல்களும் சரி, கோஸ்ட் கார்டு கப்பல்களும் சரி, அடிக்கடி எங்க பகுதிக்குள்ள எங்க ஏரியாவில் ஊடுருவறாங்க அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல 2 பேருக்கும் நேரடி மோதல் கூட நடந்திருக்குது. சீன போட்ல வந்த சீனாவுடைய கோஸ்ட் கார்டு ஆகட்டும் அல்லது PLA உடைய நேவி இருக்குது இல்லையா, அந்த கடற்படைகளாகட்டும், சீன கடற்படை தான் சொல்றேன், அந்த ஆட்களாகட்டும், அவங்க பிலிப்பீன் நாட்டை சேர்ந்த இராணுவத்தினர் மீதும் கோஸ்ட் கார்டின் மீதும் நேரடியாகவே தாக்குதல் நடத்த பார்த்தோம். சென்ற வாரம் கூட இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி சீனர்கள் பிலிப்பீன்ஸ் கோஸ்ட் கார்டு கப்பலுக்குள்ள ஏறி அந்த கப்பலில் இருந்த பிலிப்பீன கோஸ்ட் கார்டு அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த வீரர்களுடைய செல்போனை எல்லாம் பிடுங்கிட்டு அவங்களோட எக்யூப்மெண்ட் எல்லாம் பிடுங்கிட்டு போனதும் அவங்களுடைய ரேடாரை எல்லாம் உடைச்சிட்டு போன செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இது தினம் தினம் நடக்கிற நிகழ்வாக மாறிடுச்சு நண்பர்களே. இதனுடைய தொடர்ச்சியாக தான் நேற்றைய தினம் சீனாவுடைய ஒரு போர்க்கப்பலின் மீது பிலிப்பீன்ஸ் உடைய ஒரு கோஸ்ட் கார்டு கப்பல் நேராக மோதுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சீனா வெளியிட்ட செய்தி அறிக்கையில் சீனா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க எங்களுடைய கடல் பகுதிக்குள்ள ரோந்து பணியில ஈடுபட்டிருந்தோம். அப்பொழுது அங்க வந்த பிலிப்பீன்ஸ் கோஸ்ட் கார்டு கப்பல் ஒன்று நேராக எங்க கப்பலின் மீது மோதுச்சு. நாங்க ஒரு முறைக்கு பல முறை அந்த கப்பலுக்கு, பிலிப்பீன்ஸ் கப்பலுக்கு, நீங்க நேரடியாக எங்க கப்பலின் மீது மோத வர்றீங்க, நீங்க தள்ளி போங்க, டைரக்ஷனை மாத்துங்கன்னு பல முறை நாங்க எச்சரிக்கை விடுத்தோம். அதை கேட்காம நேரா எங்க மீது மோதிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்குது. பிலிப்பீன்ஸ் உடைய கோஸ்ட் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இது முழுக்க முழுக்க எங்களுடைய கடல் பிராந்தியம், எங்க கடல் பகுதிக்குள்ள சீனா எதுக்கு வருது, எப்ப பாரு சீனா போர்க்கப்பலையும் சீனாவுடைய கோஸ்ட் கார்டு கப்பலையும் எங்க பகுதிக்குள்ள எதுக்காக அனுப்புது, நாங்க எங்களுடைய பிளாட் ஐலண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்ளைஸ் கொண்டுட்டு போறோம் ரெகுலராக, அதை தடுக்கும் விதமாக சீனா எங்களுக்கு பலவிதமான இடையூறுகளை செய்யுது அப்படின்னு சொல்லி பிலிப்பீன்ஸ் சீனாவின் மீது குற்றச்சாட்டு நடத்தி இருக்குது. அது சரி நண்பர்களே, இந்த பிளாட் ஐலண்ட், சில சமயங்கள் அதை டால் ஐலண்டுன்னு சொல்றாங்க. இது என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு முன்பு ஒரு பிலிப்பீனோ கோஸ்ட் கார்டு கப்பல் ஒன்று பிலிப்பீன்ஸ் உடைய கடல் பரப்புக்குள்ள, இவங்க சொல்றது பிலிப்பீன்ஸ் சொல்றது எங்க கடல் பரப்புக்குள்ள, சீனா சொல்றது அவங்களுடைய கடல் பரப்பு அது அப்படின்னு, அந்த பகுதியில் ஒரு கோஸ்ட் கார்டு, பிலிப்பீன்ஸ் உடைய ஒரு கோஸ்ட் கார்டு கப்பல் ஒன்று மணல் திட்டுல தரை தட்டி நின்று விடுது. அதை மீட்டு பிலிப்பீன்ஸ் எடுக்கவே இல்லை. மாறாக பிலிப்பீன்ஸ் என்ன பண்ணிருச்சு, அந்த தரை தட்டி நின்ன அந்த பெரிய கப்பல் இருக்குது இல்லையா, அந்த கப்பலில் இருந்த மாலுமிகளை அங்கேயே வாழ வச்சுட்டாங்க. அதோடு இல்லை, அதை ரொட்டேஷனும் விட்டுக்கிறாங்க. இவங்க கோஸ்ட் கார்டு ஆட்கள் போய் அங்கே குடியிருப்பாங்க. அந்த கப்பலுக்குள்ளே தரை தட்டி நிற்கிற அந்த துருப்பிடிச்சு போன அந்த பழைய கப்பலில் இவங்க போய் குடியிருக்கிறாங்க. அதே போல் அங்கே இருக்கிற ஆட்கள் வெளியில் வருவாங்க, வெளியில் வந்தால் இவங்க ஆட்கள் போயிடுவாங்க. மொத்தத்தில் என்னென்னா, ஒரு தரையில் ஒரு தீவில் எப்படி நாம் குடியிருப்போமோ
அதே போல இந்த பிலிப்பீன்ஸ் வந்து அந்த தரை தட்டி நிற்கிற அந்த கப்பலை பாவிக்குது. பிலிப்பீன்ஸ் என்ன சொல்லுது, அந்த கப்பல் எங்களுடைய சொத்து, அது எங்க நாட்டின் சொத்து, அது எங்களுடைய பிராந்தியம் அப்படின்னு பிலிப்பீன்ஸ் சொல்லுது. ஆனா சீனா என்ன சொல்லுது, அந்த பகுதி எங்களுக்கு சொந்தமான கடல் பரப்பு, அதுல வந்து வேணும்னே ஒரு கப்பலை கொண்டாந்து, இந்த பிலிப்பீன்ஸ்காரங்க வேணும்னே ஒரு கப்பலை கொண்டாந்து தரை தட்டி நிறுத்தி வச்சுக்கிட்டு அதுல ஆளுகளை குடியும் வச்சுக்கிட்டு இப்ப வந்து அந்த பிராந்தியம் முழுவதும் எங்களுக்கு சொந்தம்னு சொல்றதுல என்ன நியாயம் அப்படின்னு சீனா சொல்லுது. சீனா வந்து அதோட நிக்கல நண்பர்களே, தென் சீன கடல் பகுதி முழுவதுமே தனக்கு சொந்தம்னு தானே சொந்தம் கொண்டாடிட்டு இருக்குது சீனா. அதனால பிலிப்பீன்ஸ் பக்கமாக அந்த பகுதி நாடுகள் முழுவதுமே சப்போர்ட்டுக்கு நிக்கிறாங்க. மலேசியா, வியட்நாம், லாவோஸ், இந்த பக்கம் கொரியா, ஜப்பான் போன்ற பல நாடுகளுமே பிலிப்பீன்ஸுக்கு ஆதரவாக இந்த விஷயத்தில் நிற்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயம் சர்வதேச நீதிமன்றத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டது. அதில் வந்து பிலிப்பீன்ஸ் பக்கம்தான் நியாயம் இருக்கு அப்படின்னும் அந்த பகுதியில் சீனா வந்து தலையிடக்கூடாது, அது பிலிப்பீன்ஸ் நாட்டுடைய கடல் பிராந்தியத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சர்வதேச நீதிமன்றமே சொல்லி இருக்குது. ஆனாலும் கூட அந்த தீர்ப்பை மதிக்காத சீனா அந்த பிராந்தியம் முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதனால பிலிப்பீன்ஸோடு பல முறை நேரடி மோதல்களும் நடந்திருக்குது. அதனுடைய லேட்டஸ்ட் இன்சிடென்ட் இதுதான் நண்பர்களே. தங்களுடைய கப்பல் மீது பிலிப்பீன்ஸ் கப்பல் வேணும்னே கொண்டாந்து மோதிட்டு போயிருக்குது, அதற்கு நாங்கள் கண்டிப்பாக பழிவாங்குவோம் அப்படின்னு சீனா வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்குது. இது ஒரு செய்தி அப்படின்னாக்க, இதற்கு அடுத்ததாக இரண்டாவதாக நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இஸ்ரேல் ஹமாஸ் ஈரான் போரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. இன்றைய தினம் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரான ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் வந்து இறங்கியிருக்கிறாரு. அவர் வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக அவர் வந்து இறங்கியிருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து இறங்கின நேரம் பாருங்க, இஸ்ரேல் வந்து ஒரு கடுமையான தாக்குதலை காசா ஸ்ட்ரிப்பின் மீது நடத்தியிருக்குது. ஹமாஸ் தீவிரவாதிகள் அதில் 29 பேருக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே அடியில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்குது. அமெரிக்காவுடைய ஆண்டனி பிளிங்கன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ஹமாஸும் இஸ்ரேலும் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும். இந்த பிரச்சனைக்கே காரணம் என்ன, ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து அங்கிருந்து பிடிச்சிட்டு போன பிணை கைதிகளை வச்சிருக்குது இல்லையா, இன்னும் அந்த இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகளை சேர்ந்த பிணை கைதிகளை உடனடியாக ஹமாஸ் விடுதலை செய்ய வேணும் அப்படின்னும், அதே சமயத்தில் இஸ்ரேல் வந்து உடனடியாக தாக்குதல்களை எல்லாம் நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டனி பிளிங்கன் சொல்லியிருக்காரு. இதற்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தாக்குதலை நிறுத்துறதுக்கு நாங்கள் ரெடி, ஆனால் முதல்ல அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. எங்க மக்கள் மட்டுமல்ல, அமெரிக்கர்களும் இன்னும் அங்க வந்து பிணை கைதிகளாக இருக்கிறாங்க. ஹமாஸ் செய்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்டூழியம், தீவிரவாத செயல். ஹமாஸே ஒரு பயங்கரமான தீவிரவாத இயக்கம், அது செய்திருக்கிறது ஒரு பயங்கரமான தீவிரவாத செயல். இஸ்ரேலியர்களையும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களையும் பிடிச்சுக்கிட்டு போய் இத்தனை மாதங்களாக அவங்க பிணை கைதிகளாக வச்சுக்கிட்டு இஸ்ரேலின் மீது ஒரு போரையும் தொடுத்திருக்கிறாங்க. இதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால முதல்ல அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, பிறகு நான் வந்து தாக்குதலை நிறுத்தினேன் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்குது. இதே அந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடி, ஆனால் நாங்கள் வந்து பிணை கைதிகள்லாம் ரிலீஸ் பண்ணுறத பற்றிலாம் பேச மாட்டோம் அப்படிங்கிறது. அப்புறம் என்னத்தையா பேச்சுவார்த்தை நடத்துவீங்க அப்படின்னா அதற்கு பதில் வர்றதில்ல. இப்படி போகாத ஊருக்கு வழி சொல்லுகிற விஷயமாகத்தான் இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் செய்கிற செயல்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. ஹமாஸுக்கு ஆதரவளிக்கிற இந்த ஈரான் போன்ற தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிற நாடுகள் முதல்ல அடங்க வேணும். இந்த தீவிரவாத குழுக்களை உருவாக்குகிற நாடுகள் ஈரான் ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், இது போன்ற நாடுகள் எல்லாம் முடிஞ்சு போனா தான் இந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு ஏற்படும் அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் பலரும் சொல்றாங்க. இஸ்ரேலும் வந்து முழுமையாக இன்னைக்கு காசா ஸ்ட்ரிப்பையே கைப்பற்றினா கூட முழுமையாக ஹமாஸை ஒழிக்க முடியாது. ஏன்னா அவங்க உடனே தப்பிச்சு போய் வெளிநாட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஈரான்லையோ கத்தார்லையோ குவைத்திலையோ உட்காந்துக்கிட்டு அங்க இருந்து தீவிரவாதிகளை வளர்த்து விடுறாங்க. அதனால இதற்கு முதல்ல ஒரு நல்ல தீர்வு வேணும்னா தீவிரவாதத்தை ஒழிக்க வேணும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு வல்லுநர் சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் ஆண்டனி பிளிங்கனும் சொல்றாரு. இதுல கொடூரமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் இந்த போர்ல 40,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும், அதுல
முக்காவாசி பேர் அப்பாவி பாலஸ்தீன மக்கள், இளைஞர்கள், சிறுவர் சிறுமியர்கள், குழந்தைகள், பெண்கள் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் இப்படி கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 2000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு நெஞ்சம் பதைவதைக்குது நண்பர்களே. எப்படியாவது இந்த போர் ஒரு முடிவுக்கு வராதா, அங்கு அமைதி திரும்பாதா அப்படிங்கிறதான் நம்முடைய அவாவாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.